ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள். நான் வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் பிரேக்கில் இருந்தேன். கொஞ்சம் எல்லாம் செட் பண்ணுறது அப்படி இப்படி இருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் வீக்கில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது வந்து திருப்பி வந்து நம்ம ரொட்டீனுக்கு வந்துட்டோம், பேக் டு நார்மல். பார்த்திங்கன்னா நாளைக்கும் வந்து ஒர்க் இருக்குது. வெள்ளிக்கிழமை தானே, ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சி கிளம்பணும். ஸோ அதனால் நைட்டே வந்து விளக்கெல்லாம் விளக்கி எடுத்து வச்சிட்டேன். அப்புறமா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஈவினிங்கில் வந்து எல்லாமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை வந்து இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா என்னால் வெள்ளிக்கிழமை வேலை முடிச்சுட்டு வந்து இவ்வளோ வேலை பார்க்க முடியுமான்னு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்தது. சரி, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எனர்ஜி இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா சாமி செல்ஃபெல்லாம் வந்து ஆக்சுவலாக நான் இன்னும் செட் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு செல்ஃபில் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் இந்த டேபிள்லனாவது அட்லீஸ்ட் அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து விளக்கு பொருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இது வாலில் செட் பண்ணலாமா இல்லை இங்கே ஒரு கபோர்டு மாதிரி வாங்கி செட் பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால் இன்னும் அந்த வேலை பெண்டிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு காலையிலேயே எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் கீழே வந்துட்டேன். இப்போ வந்து நான் 6:30க்கு வந்து வேலைக்கு கிளம்பணும் இல்லையா, ஸோ அதனால் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சா தான் எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஆனால் என்னவோ இப்போ கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. ஒர்க்கு ஒரு 2-3 வாரமாக போகலை நான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா வின்டர் வேறு ஸ்டார்ட் ஆனதுனால என்னால் காலையில் எந்திரிக்கவே முடியறதில்ல இப்போல்லாம். வின்டர் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்ட் அப்படியே டவுன் ஆகும். ஸோ இப்போ காலையில் நம்ம குளிரில் எல்லாத்தையும் மாட்டி கிளம்பி போகணும். அப்புறம் வந்து ஈவினிங் வரும்போதும் இருட்டிடுது, 4 மணிக்கெலாம் இருட்டிடுது. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். பட் நம்ம தான் நம்மளை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கணுன்ற மாதிரி நானே இனிமேல் யோசிச்சிருக்கேன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சி எனிவே நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சிடுறோம். ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் 4:45 அந்த மாதிரி கூட எந்திரிச்சோன்னா டெய்லியும் வந்து காலையில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு நம்ம போகணும். ஒரு மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் போடுறாங்களோ, ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம கிளம்பி போகலாம். ஸோ ஒரு 45 டேஸ் 48 டேஸ் நம்ம சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். எவ்வளோ நாளைக்கு இதை கடைபிடிக்க போகிறேன்னு தெரியல. பட் எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா இப்போ கொஞ்சம் வெயிட்டும் வந்து கூடிட்டேன். ஸோ வந்து ஏதாவது கொஞ்சம் டயட் ஏதாவது பண்ணி ஒர்க் அவுட்லாம் பண்ணி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது சாமி கும்பிட்டுக்கிட்டேன் வேண்டிக்கிட்டேன்னா அந்த ஸ்வீட்டை விடுறது, ஏதாவது ஜங்க் விடணுன்னா நான் ஈஸியாக வேண்டிட்டு நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி 2-3 மந்த்ஸுக்கு வந்து சேலஞ்ச் எடுத்துக்குவேன். மோஸ்ட்டாக ஸ்வீட்டு தான் நான் விடுவேன். ஏன்னா ஸ்வீட் கிரேவிங் தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்வீட்டை விட்டுருவேன். ஸோ அதனால் இந்த ஒரு சேஞ்சை நான் எடுத்திருக்கேன். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து விளக்கு பொருத்திட்டு வீட்டுக்குள்ளேயுமே வந்து நான் காலையிலேயே வந்து ஒரு 5:30க்கு டெய்லி விளக்கு பொருத்தணும்னு நினச்சிருக்கேன். ஸோ ஒரு 5:30க்கு வந்து வெளியில் ஒரு 2 விளக்கு பொருத்தி வச்சுட்டு உள்ளேயும் வந்து ஒரு 6 தீபம் பொருத்தினேன், கார்த்திகை தீபம். அப்புறமா மற்ற விளக்கெல்லாம் வந்து பொருத்தி வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த விளக்குக்காக தான் நான் பொருத்தினேன் காலையில். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வீட்டில் வந்து எல்லாம் ஃபுல்லாக விளக்கு பொருத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் சுதீக்ஷா கீதிகாலாம் கொஞ்சம் சிக்காக இருக்காங்க. ஈவினிங் எப்படி அவங்க இருப்பாங்கன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்ல, ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் விளக்கு பொருத்தி சாமினாவது கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தால் அவங்க ட்ரெஸ்அப்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா இதை என்ஜாய் பண்ணுவாங்க. என்னவோ இப்போ இந்த 2-3 நாளாக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து ஓகே பார்க்கலாம், இல்லைனா ஈவினிங் நான் மட்டும் ரெடியாகி விளக்கு பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விளக்கெல்லாம் காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். எப்போவுமே காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக எழுந்திரிச்சிட்டோன்னா அந்த டேவே வந்து நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு எந்திரிக்கிறதுக்கு பிடிக்கும். அந்த ரொட்டீனாக ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த காலையில் எந்திரிக்கிறதுக்கு இந்த சோம்பேறித்தனம் நம்ம மைண்டு கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா அது வந்து நமக்கு இன்னும் நம்ம லேசி ஆக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது இப்போ எனக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு சேஞ்ச் எடுத்திருக்கேன் நான். ஸோ பார்ப்போம் எவ்வளோ நாளைக்குன்னு இல்லை, கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் வந்து என்னால் டெய்லியும் வந்து ஒர்க் போகிறதுக்கு, சமைக்கிறது, ஈவினிங் வந்து ரொட்டீன் குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஷெட்யூல் போட்டால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால அந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மெனு தான் சமைக்க போகிறேன். நான் அகெயின் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா பண்ண போகிறேன். ஹஸ்பண்டுக்கு வந்து பருப்பு சாதம் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அரிசி பருப்பு சாதம் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அது பண்ணிவிட்டு கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கிளம்ப போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதுதான் உளுந்தங்கஞ்சி பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அது வச்சு உளுந்தங்கஞ்சி பண்ணி கொடுத்துருவேன். இப்போ மோஸ்ட்டாக வந்து குழந்தைங்க வந்து காலையில் வந்து கொஞ்சம் அப்படி அவங்களுக்கு வந்து குடிச்சிட்டு போகிற மாதிரி ஸ்மூத்தியோ இல்லை இந்த மாதிரி கஞ்சியோ கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கீதிகா வந்து கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிடுவாங்க. அவங்களால ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியாது. கீதிகாவுக்கு 7:00 பஸ்ஸுன்றதுனால ஒரு 6:30க்கு அவங்க ரெடியாகி வந்துடுவாங்க. அவங்களே ரெடி ஆகிக்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் ரெடியாகி கீழே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்கள பேக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்பி விட்டோன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக நம்ம வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. கீதிகாவோட வேலையை அவங்களே பார்த்துக்குவாங்க. சுதீக்ஷா பிரச்சனையே கிடையாது, அவள் வந்து பெரிய பொண்ணு தான். ஸோ அதனால் அவங்களே கிளம்பி ரெடியாகி நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வச்சுட்டு போயிட்டேன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஹஸ்பண்ட் 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு எங்களோட ரொட்டீனாக இருக்குது. இப்போலாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த உளுந்தங்கஞ்சி தான் கொடுக்குறேன். அந்த பவுடரோட ரெசிபி வந்து நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, சுதீக்ஷா கீதிகாவுக்கும். இப்போ இடையில ஒரு 10 டேஸாக காலியாக இருந்தது. திருப்பியும் நான் அரைச்சி வச்சேன். பட் அந்த ஒரு 10 நாள் இல்லாததே வந்து அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் அரைக்காமல் இருக்கீங்க, வேமா பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கே ஹாப்பியாக இருந்தது. ஓகே, குழந்தைங்களுக்கு பிடிச்சி நம்ம ஆக்சுவலாக இனிஷியலி வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்தேன், குடிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்களுக்கே பிடிச்சிருச்சு, ஈஸியாகவும் இருக்கிறதுனால நல்லா குடிச்சிட்டு போகிறாங்க. பொன் குழந்தைங்கன்னு இல்லை, நம்ம பசங்க வச்சுருந்தாலுமே நம்ம வந்து இந்த உளுந்தங்கஞ்சி கொடுக்கலாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுதீக்ஷா கீதிகா நான் 3 பேருமே வந்து இந்த கஞ்சி தான். நான் வந்து இந்த தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்துக்குவேன். நான் ஸ்கூலில் போய் ஒரு 8:00 8:30 அந்த மாதிரி டைமில் நான் குடிச்சுக்குவேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டு அப்படியே வந்து கொடுத்துருவேன். நான் என்னோடய லஞ்சுக்கு ஸ்ப்ரவுட் சாலட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே சிக்காக தான் இருந்தாங்க. 6 மணிக்கு கரெக்டாக விளக்கு பொருத்தலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு கீழே வந்தேன். அவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க ஹால்லேயே படுத்து. அவ்வளோ டயர்டாக எல்லோரும் வந்து காஃபு கோல்டு அந்த மாதிரி இருக்குது எல்லாருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. அவங்களெல்லாம் எழுப்பி மேலே போய் படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மேலே போய் தூங்க வச்சுட்டு நான் வந்து இங்கே அட்லீஸ்ட் விளக்கு பொருத்தி நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம் இது தான். ஆக்சுவலாக இன்னுமே நிறைய விளக்கெல்லாம் பொருத்தணும்னு நினச்சேன். ஆனால் நமக்கு குழந்தைங்க எல்லாம் சிக்காக இருந்தாங்கன்னா நமக்கு வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் இது இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து சிம்பிளாகவே வந்து ரெடி பண்ணேன். போய் பூவெல்லாம் வாங்குறதுக்கு கூட டைமே இல்லை, ஏன்னா இவங்களுக்கு முடியலன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் போய் அதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணல. இருக்கிறத வச்சு சிம்பிளாக வந்து இந்த கார்த்திகை தீபம் நாங்கள் கொண்டாடினோம். அம்மாவும் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கெல்லாம் பொருத்தி சூப்பராக வந்து கார்த்திகை தீபம் பண்ணாங்க. அவங்களோட வீடியோவும் வந்து நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அம்மாவோட சேனல் பேர் பார்த்திங்கன்னா செல்வி ராஜேந்திரன் கிச்சன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இன்றைக்கி கட்டியிருக்க சாரீ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட சேலை. லாஸ்ட் டைம் இந்தியா போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். என்னவோ இன்றைக்கி நிறைய புது சேலைலாம் இருக்குது, பட் என்னவோ எங்கள் அம்மா சேலை கட்டணும்னு எனக்கு தோணுச்சு. சம்டைம்ஸ் அப்படி தோணும் எனக்கு. இன்றைக்கி வந்து அம்மாவோட புடவை தான் நம்ம கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அப்படி தோணுனதுனால நான் இந்த புடவை எடுத்து கட்டினேன். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் ஒரு கோலம் போட்டு ஒரு விளக்கு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து டெம்பரேச்சர் ரொம்ப டவுனாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் எங்களோட கார்த்திகை தீபம் இருந்தது. வீடியோவும் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் லென்த்தான வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.